இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பெரும்பாலான மனிதர்கள் வந்தது கிடையாது. இங்கே ஊர் ஜனங்களுக்கே இந்த இடம் இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல அப்படி என்ன அமானுஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இரவில் குள்ள மனிதர்கள் வருவாங்கன்றது இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. அதுதான் இங்கே உண்மையாகவும் தெரியுது. ஏன்னா நீங்களே பார்த்தீங்க, சின்ன சின்ன கல், சின்ன சின்ன சந்துகளில் சின்ன சின்ன சிலைகளை வச்சுட்டு போயிருக்கிறாங்க மக்கள். இதில் இரவில் வந்து இந்த மக்கள் வரமாட்டாங்க. இங்கே பொழுது போய் சுத்தமாக வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே குள்ள மனிதர்கள் நைட்டில் வரதா இவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. அது போல தான் இந்த காடுமே இருக்கு. நம்ம வந்து இல்லைன்னு சொல்றதுக்கான எந்த தடங்களும் இல்லை. ஆனா நம்ம நேரடியா பார்க்கலான்னு வந்தோம். இன்னைக்கு நைட்ல தங்கினாதான் அதை பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு சிறு தவறு மனிதன் பண்ணிட்டானா அவனுக்கு உடனே மரணத்தை தான் தரும் இந்த இடம். இங்க வந்து ஒரு மாது பீடி பிடிக்கிறது, இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கங்கள் வச்சிருந்தாலும் இந்த சரௌண்டிங்ல ஏதாவது பண்ணா அவங்க கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு 8-10 பேர் இறந்துருக்கிறாங்க. அதனால இந்த ஊர் மக்கள் இங்க வரவே பயப்படுவாங்க, வரவும் மாட்டாங்க. அதிகபட்சமா பெண்கள் இந்த இடத்துக்கு அனுமதியே கிடையாது. அப்படியே இதை சுத்தி வந்தா கூட அந்த சுத்தி வர காடுகள்ல வந்து அவங்க செருப்பு போடாம தான் வருவாங்க. அதான் சாமி காடு. அதனால இது பேர் சாமி காடுன்னு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் இது சாமி காடு. இந்த சாமி காடுல பெண்கள் தங்கக்கூடாது.